முகுந்தனோடு ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகளை பார்க்கிறோம். அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? குறிப்பா நான் பார்த்தோம் என்றால் டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு இது பிரச்சனையாக உருவெடுத்தது. அதன் பிறகாக தனித்தனியே அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் கட்சி நிர்வாகிகளை கூட்டி ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பிரச்சனை என்பது மேலும் பெரிதானது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கியிருந்தார். இதன் பிறகாக பிரச்சனை மேலும் தீவிரமடைந்ததால் அவர்களுடைய இந்த அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழலில் நேற்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் திண்டிவனத்தில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னையில் உள்ள இளைய மகள் கவிதா இல்லத்தில் தங்கியிருந்தார். 3 நாட்கள் இங்கு தங்கியிருக்க போவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக பல் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுக்கப் போவதாக கூறியிருந்த நிலையில்தான் நேற்றைய மாலை நேரத்தில் முக்கியமாக திடீரென வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற அவர் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளையும் பலரையும் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆடிட்டராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களையும் சந்தித்திருக்கக்கூடிய நிலையைதான் இந்த கட்டம் என்பது அரசியல் சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் 2வது நாளாக தனது இளைய மகள் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்காக முகுந்தன் நேரடியாக இங்கே வந்திருக்கிறார். அதே போன்று முகுந்தனின் தாயும் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகள் காந்திமதியும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இடையே பிரச்சனை தீவிரமாக இருந்து வரக்கூடிய சூழல் தான் முகுந்தன் நேரடியாக ராமதாஸ் அவர்களோடு ஆலோசனை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.